ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இப்போ டைமு 4:30 மணி. இருட்டிட்டு இருக்குது. கேட்டுக்கு இருந்தா நிற்கிறேன். கேட்டு பூட்டிட்டு கேட்டுக்கு இருந்தாண்ட நான் நிற்கிறேன். பாருங்கள், என்ட்ரன்ஸில் எதிர்க்கவே தூங்கி எழுந்ததுமே அந்த பூவை பார்த்தோம்னாமே நம்ம சுபிட்சமாக இருக்கும். நம்ம வீடே நல்லா அழகாக இருக்கும். இன்றைக்கி சடோன்னுட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமும் எழுந்துக்கினேன். வீடு வாசல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சேன். இது வாஸ்துக்குன்னே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டு ரொம்ப சூப்பரான பிளான்ட்டு. வாசுப்படி எதிர்க்க 2 பக்கமும் இதே மாதிரி பாட்டிலே வச்சுருக்கேன். என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட் நம்ம உள்ளே நுழையும் போது ரைட் சைடில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லட்சுமி கலாட்சியமாக இருக்கும். காசு பணம் தங்கும். இது லெஃப்ட் சைடு. இது கலர் சாமந்தி வச்சுருக்கேன். அழகாக இருக்குது. இதுவும் இப்போ தழைஞ்சி வந்திருக்கு, பூ பூக்க போகுது. இப்போ இது இன்றைக்கி சடோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு சார்ஜ் போட்டுடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ வீடியோக்காக நினைக்காதீங்க. ஒரு விஷயம் செய்யணுன்னா அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிக்கணும். நம்ம சார்ஜ் போட்டுடணும். இதுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா தண்ணியும் போட்டு வச்சுட்டேன். இது வேப்பம் புண்ணாக்கு நம்ம லிக்யூடு ஃபார்மில் கொடுக்கக்கூடாது. இதே பவுட்ரு ஃபார்மில் இருக்குது. எல்லா செடிங்களுக்கும் இது கொடுத்தோம்னா வேர்பூச்சி, சங்குப்பூச்சி எல்லாம் அழிக்கிறது, அந்த செடிங்கெல்லாம் வளர விடாமல் தடுக்கும். பூச்சி புழு எல்லாம் எதுவும் இல்லாமல் வேரழுகல் நோய் இல்லாமல் நல்லா இருக்கும். அந்த இது போட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேப்பம் புண்ணாக்கு போட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஃபைனலாக சார்ஜ் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா சார்ஜ் போடலன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏதோ ஒரு பறவைங்க ஏதோ ஒரு இது பண்ணிவிட்டு அதை கீழே தூக்கி நான் போட்டு இருந்துச்சுங்க. அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி வெளியே போட்டுட்டேன். இப்போ இதை சாணி அவங்க எடுத்துகிட்டு போட காணோம். அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சளில் எடுத்து கரைச்சி தெளிக்கிறேன். வெறுமனே தண்ணி என்றைக்கும் தெளிக்காதீங்க. வீட்டுக்கு அந்த மாதிரி ஆகாது. வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது. சாணி இல்லைன்னா மஞ்சள் தண்ணி கலந்து தெளிங்க வாசப்படிக்கு. அப்போ தான் வீடு சுபிட்சமாக இருக்கும். நல்லதையே செய்யணும். எது நல்ல விஷயமோ அது கரெக்டாக செய்யுங்க. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். எல்லா இடத்துக்கும் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து தண்ணி தெளிச்சிட்டு வரணும். வீட்டில் முன்னாடி இங்கேருந்து தண்ணி தெளிக்காமல் வாசப்படிக்கு தண்ணி தெளிச்சிட்டு, அதாவது போர்ட்டிக்காவில் தெளிச்சிட்டு வெளியே போய் தெளிக்கக்கூடாது. வெளியே இருந்து உள்ளே தெளிச்சிட்டு வரணும். இது மாதிரி தான் நீங்கள் தண்ணி தெளித்து கோலம் போடணும். நம்ம வீட்டில் லட்சுமி கலாட்சியமாக இருக்கணுன்னா டெய்லி காலையில் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போடுங்க. வீடே ஒரு மங்களகரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தவறாமல் மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க. வீடு வாசல் எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா தான் வீடு நல்லா இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். அந்த மண்ணெல்லாம் அடுத்து எல்லாம் கீழே போயிடுச்சு. வாசப்படி கம்மியாக இருக்குது. வெளியில் சொன்னேனே அது. இது அப்பப்போ தண்ணி மாற்றி ஊற்றி வைக்கணும். ஊற்றி வச்சிங்கன்னா தான் நல்லது. அது தொலைக்கிட்டு திரும்ப மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு எடுத்துகிட்டு இதோ வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி டெய்லி தண்ணி மாற்றி வச்சா நல்லது. எங்கள் வீட்டில் தண்ணி மாற்றி வைக்க முடியலன்னா அப்படியே ஒரு நாளைக்கு விட்டுட்டு அதிலே தண்ணியில் போட்டு விட்டுருவோம். வேறு வழி இல்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாற்றி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு மாற்றி வச்சுட்டேன். இது போல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வாசப்படி எதிர்க்கு வீட்டில் வையுங்க. நம்ம தேவைக்கும் வேணும்னும் போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமம் மஞ்சள் காலி ஆகிடுச்சு, குங்குமம் தான் இருக்குது. கொட்டி வைக்கணும். ஃபுல்லாக இல்லைன்னா கூட கொஞ்சம் மாவு அதில் இருக்கணும். போட்டு கொட்டி வைங்க. இந்த இடத்துல நான் பாருங்கள் போர்ட்டிக்காவில் தெளிச்சிட்டு வெளியில் தெளிச்சிட்டு வந்து தான் அந்த போர்ட்டிக்காவிலே தெளிக்கிறேன் நான். அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் தெளிக்கணும். வாசப்படி தெளிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே தெளிச்சிட்டு உள்ளே அதாவது உள்ளே தெளிச்சிட்டு வெளியில் எதிர்ப்பு தெளித்தா நம்ம வீட்டில் இருக்கிற லட்சுமி வெளியே போயிடும். அதனால் வெளியில் தெளித்து வீட்டுக்கு கூட்டின்னு வரணும் லட்சுமியை. இப்போ வாசப்படி எல்லாம் கழுவிட்டு அந்த
செடி இருக்குது பார்த்தீங்களா, மணி பிளான்ட், அதையும் கழுவிட்டேன். அது மேலேயே தண்ணி ஊற்றி இது கழுவி எல்லாம் இது பண்ணிவிட்டேன். அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் லாஸ்ட்டில் பாருங்கள். அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன். இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் க்ளீனாக எல்லாம் கழுவிட்டேன். இதெல்லாம் வீடு வாசல் எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் கோலம் மட்டும்தான் போடணும். கோலம் போடணும், மஞ்சள் குங்குமம் வைக்கணும், பூ போடணும். இப்போது வெளியில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து அதாவது இது தெருவு, இது கொஞ்சம் மேடு, இது கொஞ்சம் வாசப்படி கொஞ்சம் கீழே நீங்களே பார்க்குறீங்களா அந்த இடம்னா இங்கே ஒரு கோலம் போட்டுருவேன். இங்கே கொஞ்சம் நல்லா போட்டு விடுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா போடுவேன். உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் செய்வேன். என்னால் முடியல, கொஞ்சம் டைம் ஆகிடுது. ஆஃபீஸ் போனோம், நிறையா வேலைங்க இருக்குது. செடிக்கு தண்ணி ஊற்றணுன்ட்டு இருக்கிற இது வரைக்கும் செடிங்க தண்ணி ஊற்றலாம் அப்புறம் போயிட்டுன்ட்டு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். 2 கலர் பூவும் வச்சு ஒரு லீப் வந்து அந்த செடியோட லீப் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். மேட்டை எடுத்து போட்டுட்டேன். தண்ணி அங்கங்கே தெறிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி மேட்டு போட்டுட்டாக்க மெரிச்சின்னு போகாமல் இருக்கும். நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ அப்படியே எல்லாத்துக்கும் இப்போது எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பூவையும் பறித்து வச்சுடுவேன். இனிமேல் தான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும். அந்த செடியில் பூ அதிகம், இந்த செடியில் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு நிறைய பூக்குது, ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக பூக்குது. கொஞ்சம் பூ அறுத்து வச்சுட்டேன். மீதி பூ தான் இப்போ பறித்தேன். மஞ்சள் பூசிட்டேன். குங்குமம் வைக்கும், எல்லாத்துக்கும் குங்குமம் வச்சுடுவேன். இதுதான் மணி பிளான்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு மணி பிளான்ட்டுக்கும் ஒரு பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வைப்பேன்னு சொன்னனே, இதை வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வச்சோம்னா தான் நமக்கு மணி சேரும், நல்லதே நடக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அதுக்கு மேலே ஆண்டவன்கிட்ட விடுவோம், அவன் எல்லாம் பார்த்துக்குவான். நம்மளால் முடிஞ்சது வீடு வாசல் சுத்தம் பண்ணி நல்லதையே செய்வோம். எல்லாம் முடிச்சாச்சு. இது வந்து வீட்டு பக்கம் வந்து ரோட் பக்கம் காட்டுறேன், இது வந்து வீட்டு பக்கம் காட்டுறேன். எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அதில் அந்த இதில் வந்து தண்ணி பூ கம்மியாக இருந்தது. அதை 4 பூ போட்ட ஒரு பூ எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வாசப்படிக்கு பூ வச்சுட்டேன். அந்த தண்ணிக்கு ஒரே பூவே பெருசு ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த ஒரு பூவே சரியாக போகுதுன்னு விட்டுட்டேன். இந்த பாருங்கள், மணி பிளான்ட்டுக்கும் ஒரு பூ வச்சுட்டேன். எல்லா பூவும் வச்சுட்டு இதோ எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு பூ வச்சுட்டேன். எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் இது போல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு நம்ம வீடை நம்ம சுபிட்சமாக வைக்கிறது தான் நல்லது. அழகாக காட்டணும்னு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து காட்டினேன். மாடி மேலே இப்போ போகிறேன். கொய்யாக்காய் ஒன்றும் நல்லா நிறைய இருக்குது. கொய்யாக்காய் அறுத்து எடுத்துன்னு போய் செடியில் கடையில் கொடுத்தாலும் வரும். டைம் கிடைக்கல எனக்கு. கொய்யாக்காய் பூ இன்றைக்கி பறிக்கல. நான் இப்போ விளக்கு ஏற்றுறதுக்கு கூட பூ இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.